உங்கள எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்ல முக்கியமா நீங்க வந்து கம்பெனி ஓனர்ஸோட வேலை பார்க்கணும் அப்படின்றதுனால, கம்பெனினா என்ன? அப்படின்ற அந்த ஒரு விஷயம் புரியணும். ஓகே. கம்பெனினா ஒரு பேப்பர்ல இருக்கிற ஒரு ஐடென்டிட்டி. கம்பெனினா ஒரு பில்டிங்கோ, ஒரு வாடகை ரூமோ, இல்ல ஒரு லோகோவோ கிடையாது. கம்பெனினா கவர்ன்மென்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அதோட லிங்க் ஆயி ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கும். அந்த அந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் பேங்க்ல போயிட்டு எனக்கு ஒரு கம்பெனி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். கரண்ட் அக்கவுண்ட் இல்ல பிசினஸ் அக்கவுண்ட்ன்னு சொல்லலாம். ஆன்லைன்ல போனீங்கன்னா, PayPalலாம் எடுத்தீங்கன்னா, பிசினஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். பெர்சனல்ன்னு இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஓகே. இப்ப அந்த கம்பெனி அப்படின்றதே ஒரு பேப்பர் மட்டும் தான். இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்சனலா டாக்ஸ் வந்து நெறைய பே பண்ண வேண்டியது வரும். நீங்க இன்னைக்கு ரூ. 1000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க அதுல எவ்வளவு செலவழிச்சீங்க அப்படின்லாம் கவர்ன்மென்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே. 1000ன்றேன் 10,000ன்னு வச்சுக்கோ. 10,000மோ 1,00,000மோ. இவ்வளோ அமௌண்ட்க்கு மேல வாங்கிட்டியா? உனக்கு என்ன செலவு இருந்தாலும் பரவால்ல. நீ இவ்வளோ கட்டணும். கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸம்ப்ட் இருக்கும் இல்லையா? வீட்டு கடன் வாங்குனீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் பெர்சன்ட் போகும். அப்புறம் டொனேஷன்னா இவ்வளோ போகும். இந்த மாரி நெறையா இருக்கும். சின்ன சின்னதா. இங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா. அதுதான் அவங்க என்கரேஜ் பண்றதுக்காக பண்ணுவாங்க. பட் கம்பெனி அப்படின்றதோட சூட்சமமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்குன்னு வரவு செலவு இருக்கும். கம்பெனி வந்து இன்கம்ல டாக்ஸே கட்ட மாட்டாங்க. ப்ராஃபிட்ல மட்டும் தான் டாக்ஸ் கட்டுவாங்க நெறைய இடங்கள்ல. அதுதான் வந்து இருக்கறதுலே பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ். ஒரு கம்பெனிக்கும், ஒரு இண்டிவிஜுவலுக்கும். நீங்க இன்னைக்கு உங்க பணத்த வச்சு ஒரு MacBook Air வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே. ஃப்ரீலான்சிங்ல சம்பாதிச்சு. அரசாங்கத்து பார்வையில இருந்து நீங்க இன்கம் கட்ட வேண்டியது நீங்க எவ்வளோ சம்பாதிச்சீங்களோ, அதுல தான் நீங்க இன்கம் கட்டணும். இதே இது நீங்க ஃப்ரீலான்சர் வந்து ஒரு கம்பெனிய ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. வர்ற பணத்த $2000 வருது. அத தூக்கி வந்து அந்த கம்பெனி அக்கவுண்ட்ல போட்டீங்கன்னு வச்சுக்குவோம். போட்டுட்டு $1000 செலவழிச்சு நீங்க ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்கன்னா, அந்த அந்த கம்ப்யூட்டர் உங்க பேர்ல இருக்காது. கம்பெனி பேர்ல இருக்கும். கம்பெனிக்கான சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க அத. அப்புறம் அப்ப என்ன ஆகும்னா, வரவு 2000, செலவு 1000, மீதி இருக்கிற 1000த்துல தான் அவங்க டாக்ஸே கட்டுவாங்க. இது ஒரு பெரிய கான்செப்ட். இது புரியறதுக்கும் ரொம்ப நாள் ஆச்சு. என்னடா சொல்றீங்க அப்படின்றது அப்படியே தலையெல்லாம் சுத்தும். ஓகே. ஆனா இதுதான் வந்து எல்லா இடத்துலயும் நடக்கிறது. இத நீங்க புரிஞ்சுக்கணும். கம்பெனினா என்ன? கம்பெனிக்கான ஸ்ட்ரக்சர் என்ன? இது இது ஏன் நடந்தது? ஏன்னா சாதாரண மக்களுக்கு இது புரியாது. ஏன் இப்படி இருக்கு ஸ்ட்ரக்சர் அப்படின்லாம். அதனால தான் வந்து கம்பெனியில இருக்கும்போதும், உங்க கம்பெனிலருந்து நீங்க உங்களுக்கே பெர்சனலா சேலரி பே பண்ணிக்கலாம். பண்ணவும் சொல்லுவாங்க சில இடங்கள்ல. ஒரு ரூல் மாரி போடுவாங்க சில இடங்கள்ல. ஒரு எம்ப்ளாயியாவது இருக்கணும். இவ்வளவாவது மினிமம் சம்பளம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சில நாடுகள்ல. இந்தியால இருக்கான்னு தெரியல. சிங்கப்பூர்லலாம் அப்படி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கங்க. இதெல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா, ஒரு பிசினஸ் ஓனரோட பேசும்போது, அவங்களுக்கு அவங்களுடைய பார்வையில இதெல்லாம் இருக்கும். இது அட்லீஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா, இது கனெக்டடா பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே. வரவு செலவு என்ன? அவங்களுடைய இன்கம் என்ன? ரெவென்யூ பத்திலாம் பேசும்போது உங்களுக்கு இப்படி இருக்கணும். சும்மா வந்து ஏதோ பணம் வாங்குனாங்க, சம்பாதிச்சாங்க, பணக்காரன் அப்படின்லாம் பார்க்காதீங்க.